ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்டர்டே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து குரூப் டி எக்ஸாம் பத்தின ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஜனவரியில வந்து நாங்க குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம். பிப்ரவரியில வந்து அந்த நோட்டிபிகேஷனோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி அதுல இருந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். அப்ப எக்ஸாம் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் அல்லது மேல வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்ல சிபிடி 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுக்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம், என்டிபிசி எக்ஸாம்காக லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஒரு நியூ பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்படிதானே? அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 8 வீக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மிடில் தான் சிபிடி 1 எக்ஸாம் வரப்போகுது. அதனால என்டிபிசிக்காக ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எப்படி நாம எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான டைம் டேபிள் கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோமோ, அதே மாதிரி நியூவா கண்டக்ட் பண்ணக்கூடிய என்டிபிசி பேட்சுக்கும் அதே மாதிரி எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். தனியா டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பேட்சுக்கும் ஆப்புக்குள்ள வந்து டெஸ்ட் நடக்கும். ஓகே. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் ரிமைனிங் ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணா நீங்க எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். சோ செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் இப்பதான் பிகினரா உள்ள வருவீங்க. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சோ அந்த முந்தின பேட்ச் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு 2 மந்த்ஸ்ல எக்ஸாமுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ், ரிப்பீட்டட் பிராக்டிஸ். ஏன்னா எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பிராக்டிஸ் வந்து பண்ணணும். ஓகே. சோ இது என்டிபிசியோட செகண்ட் பேட்ச். இந்த என்டிபிசியோட செகண்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 25th. சோ நாளையில இருந்து செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வருது இல்லையா? சோ குரூப் டிக்கான பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இதுல இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் என்டிபிசியும் அப்ளை பண்ணுவீங்க, குரூப் டிக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. அப்ப நான் 2மே ஃபோக்கஸ் பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. நீங்க என்டிபிசியை நல்லா தரோவா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே குரூப் டி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. வெறும் குரூப் டி மட்டும் தான் நான் எழுத போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த குரூப் டியோட பேட்ச்ல என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறோமோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. சோ அதனால நம்ம என்டிபிசியோட செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம் டிசம்பர் 25th. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு ஒரு நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நாம கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க என்டிபிசிக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்டிபிசியோட சிபிடி 1, சிபிடி 2 எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே செப்பரேட்டா அதுலயே உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்து தனித்தனியா டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர், ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். சோ இந்த ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 வந்து பே பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிசம்பர் 15ல ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சோ அதுல உள்ள கூப்பன் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆஃபர் வந்து அகைன் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ டோட்டலா இந்த ஆஃபரோட எலிஜிபிள் பாத்தீங்க அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆஃபர்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். சோ எப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வேற நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்திருக்கோம். அதனால நம்ம டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். சோ அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 1499 இருக்கும். சோ இதுக்கு நீங்க 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இது நாம நியூவா லான்ச் பண்ணிருக்க கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறேன், அது எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்
CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஜனவரி 2025ல இருந்து இந்த CA PDF கோர்ஸ்லயே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், கரண்ட் அஃபேருக்கான குவிஸ் எல்லாமே இதுலயே கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப NTPC படிக்கிறீங்க. NTPCயோட எக்ஸாம் மார்ச்ல வருது. அப்ப இந்த NTPCக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல நாம கொடுத்திருக்க இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் உங்களுக்கு ஒரு 10 பார்ட்டா வந்து டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் ரிமைனிங் 5 பார்ட் கொடுத்துட்டோம்னா இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜனவரி 2025ல இருந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், கரண்ட் அஃபேருக்கான குவிஸ், மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த மாசத்துல உள்ள எல்லா கரண்ட் அஃபேரையும் சூப்பரா ஸ்பிளிட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். சோ இந்த CA PDF கோர்ஸோட வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ CA PDF அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கண்டென்ட் வந்து டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேருங்கும் போது 10 கரண்ட் அஃபேரா டெய்லி படிச்சா கூட நீங்க என்ன பண்ணிடலாம், வருஷ கடைசியில மொத்தமா பல்கா உட்காந்து இது பண்ண வேண்டாம். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். டெய்லி 10 படிக்கிறதுக்கும் வருஷ கடைசியில உட்காந்து 10,000 கரண்ட் அஃபேர், 20,000 கரண்ட் அஃபேர்னு உட்காந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு CA PDF கோர்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுலயே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிரும். ஸ்டாட்டிக் ஜிகே, சப்போஸ் பேங்கிங் படிக்கிறீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகிரும். சோ கரண்ட் அஃபேருக்கு நீங்க வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த CA PDF கோர்ஸ்ல இருக்கக்கூடியது மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, சோ இப்போ இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இதுல டோட்டலா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா டிசம்பர் 15ல நம்ம கொடுத்த ஆஃபர்ல இருந்த கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆஃபர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நீங்க எந்த கோர்ஸ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆல் இன் ஒன்லயும் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2700 800 கிட்ட கோர்ஸோட ஃபீஸ் மட்டுமே வந்துடும். அதாவது ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து. சோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஓவராலாவே ஒரு 2200 பே பண்ணியே ஆல் இன் ஒன் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ அதே மாதிரி நீங்க வந்து இப்போ கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல வந்து 399ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மற்ற டேஸ்ல பாத்தீங்கன்னா 599 இருக்கும் பிரைஸ். அதே சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 999 இருக்கும். NTPCயோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா மற்ற நாட்கள்ல 599 ரூபாய் இருக்கும். சோ இன்னைக்குன்னா நீங்க 399 வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கடைசி நேரத்துல நான் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. ஓகே, சோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆகிறது. ஓகேவா, சோ அதுல நம்மளோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஓகேவா, அதனால டெய்லி படிங்க. ஓகே, சோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா முக்கியமான பேட்சஸ். NTPC இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம், மார்ச்ல எக்ஸாம் வருது, எப்படி படிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த செகண்ட் பேட்ச் நாம முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த செகண்ட் பேட்ச்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகும் போது உங்களுக்கு NTPCயோட எக்ஸாம் வந்துரும். ஓகேவா, அதனால செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசம்பர் 25ல இருந்து நாம செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, சோ நாளைக்கு ரொம்பவே நல்ல நாள். சோ அதனால நாளையில இருந்து நாம செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் குரூப் டிக்கான பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த பேட்சஸ் எல்லாமே எதுல கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து குரூப் டி எக்ஸாம் ஜாயின் பண்றீங்க, குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்து வரக்கூடிய NTPCயோட கிராஜுவேட்டோ அண்டர் கிராஜுவேட்டோ அந்த எக்ஸாம்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல படிச்சே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல நான் NTPC கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து வரக்கூடிய CHSL CGL அந்த எக்ஸாம்ஸ்னாலும் இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுங்கிறது சொல்றேன். ஓகே, பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு கோர்ஸ் ஜாயினிங்க்கு மட்டும் இல்ல, உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஃபைனலா நீங்க DV போற வரைக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போற வரைக்கும், உங்களோட போஸ்டிங் போற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம டீம் கிட்டயே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எல்லா டவுட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் OBC சர்டிபிகேட் இல்ல, நான் எங்க OBC சர்டிபிகேட் வாங்கணும், எனக்கு குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ண தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும், எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியல, எனக்கு DVக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போகணும்னு தெரியலங்கிற மாதிரி என்ன டவுட் இருந்தாலும்
நம்ம டீமுக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 24/7 எப்பனாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணினாலும் பேசிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும். நீங்க NTPCயோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறீங்க. இல்ல குரூப் டியோட இது படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC டெஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து ஒன்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ ஃபில் ஆகுறாங்களோ அப்போ வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒன் டே மட்டும் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். நான் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். நீங்க தனித்தனியா மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியா, இங்கிலீஷ் தனியா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 5,000 6,000க்கு மேலேயே வந்துடும். சோ டைரக்டா ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். சோ அப்படின்னா உங்களுக்கு 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டீமுக்கே கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்கையும் இந்த வீடியோவோட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ திருப்பி சொல்றேன், டெய்லி படிங்க, ரிப்பீட்டட் பிராக்டிஸ் எடுங்க. ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டினை நீங்க 10,000 டைம்ஸ் இல்ல n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ப்ரூஸ்லி சொல்லியிருப்பாரு, ஒரு கிக்க வந்து நான் வந்து 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுவேன், 10,000 கிக்ஸை 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு கொஸ்டினை இங்க எத்தனை டைம் பிராக்டிஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ரியல் எக்ஸாம் போகும்போது நிறைய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம். அதனால படிச்சதே திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே அதுதான், படிச்சதே திருப்பி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ரிப்பீட்டட் பிராக்டிஸ் எடுக்கணும். பாசிட்டிவா இருங்க. நிறைய நெகட்டிவ் பீப்புள் சுத்தி இருப்பாங்க, நம்மளை சுத்தி. அவங்களெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவங்க எல்லாம் வேலை வெட்டியே இல்லாம ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நீ அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலுமே இந்த உலகத்துல வந்து குறை சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதனால அவங்கள கண்டுக்கிடாதீங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் அவங்க குறை சொல்லுவாங்க, நீங்க படிக்காம இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, வேலைக்கு போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க, வேலைக்கு போகலனாலும் ஏதாவது சொல்லுவாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னாலும் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்து எல்லாரையும் இது பண்ணிட்டே போனோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாம என்ன பண்ணணும்னா நம்ம சக்சஸ் ரீச் ஆகுற வரைக்கும் ஏன் காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி குறிக்கோளை மட்டும் கவனமா வச்சுட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே போக்கஸ்டா போனீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ நீங்க ரீச் ஆன பிறகு யார் யாரு இது பண்ணி டிமோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்களே வந்து கேட்பாங்க, எப்படிப்பா நீ எக்ஸாம் பாஸ் பண்ண, எப்படி இந்த ஃபீல்டுல இவ்வளவு பெரிய ஆளான, எப்படி நீ படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால நிறைய விஷயங்களை வந்து பெருசா எடுத்துக்கிடாதீங்க. ஓகேவா? நம்மளோட முயற்சியை வந்து இது பண்ணி சொல்ற அளவுக்கு யாருக்கும் இங்க இது கிடையாது. நம்ம முயற்சியை வந்து நம்மளால மட்டும்தான் இது பண்ண முடியும். நாம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து 45 மார்க் இருக்கு. ஒரு பையன் வந்து 44.5 எடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனை வந்து வெளியே இது பண்ணிட்டாங்க. அவன் அந்த எக்ஸாம் வந்து என்ன ஆயிட்டான், அவன் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கான், ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 45 எடுத்தவங்க பாஸ். அதுக்காக இவனுக்கு திறமை இல்ல, இந்த பையனுக்கு திறமை இருக்கு, இந்த பொண்ணுக்கு திறமை இல்ல, இவங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்லாம் கிடையாது. சோ நாம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜ்ல நாம இருப்போம். அந்த 0.25 0.5ல ஜாபை விட்டுட்டு அந்த ஸ்டேஜ்ல இருப்போம். அந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு வெறித்தனமா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் நல்லா படிச்சோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய இதுக்கு நல்லா படிச்சோம் அப்படின்னா இந்த 44.5ங்கிறது இந்த கட் ஆஃபை விட அடுத்த எக்ஸாம்ல ஒரு 10 மார்க் 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். ஓகேவா? அதனால பாசிட்டிவா இருங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். யாருக்கிட்டையும் போய் எனக்கு 0.25ல போயிருச்சு, 0.5ல போயிருச்சு, நான் இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவேன், எக்ஸ்பிளைனே பண்ணாதீங்க. ஜெயிச்சிருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ பாத்துருங்க. பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் தானா வந்துருவாங்க. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்படித்தான். ஓகேவா? சோ அதனால கொஞ்ச நாள் படிக்கிற வரைக்கும் படிக்கிற குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட மட்டும் கான்டாக்ட்ல இருங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரு கூடயும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதனால சின்சியரா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.